வணக்கம். இன்றைக்கி ஐடி மார்க்கெட்டை காப்பாற்றுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா, எஸ், நீங்கள் என்னோடய டிஸ்கஷன் கேட்டிங்கன்னா அதுதான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் கிட்டத்தட்ட ஒரு இசிஜியில் ஃப்ளாட் லைன் இருந்தது. அப்படி இருக்கும், அப்படி இருந்தது. நிஃப்டி ஏதோ 0.1 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்பு, மிட் கேப் இண்டெக்ஸ் ஒரு 0.2 0.3, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அதே மாதிரி 0.03 0.2 0.3 இப்படி இல்லை, 0.01 02 03. வெறும் மைக்ரோ கேப் தான் 0.13 அப்பில் இருந்தது. ஸோ ஒரே ஃப்ளாட்டு. ஸோ அப்புறம் என்னாச்சுன்னா, ஏன்னா இன்றைக்கி என்னென்னா தகவல் ஆரம்பத்தில் சரியில்லை மார்க்கெட்டுக்கு. என்னாச்சு உங்களுக்கு ஜியோபொலிட்டிக்கல் கிரைசிஸ் வர்சன் ஆச்சு. ஈரான் மேலே 140 இடத்துல அமெரிக்கா பாம்பு போட்டு ஸ்ட்ரைக் பண்ணால், அவனும் கவுண்டர் அட்டாக்ல பாரேன், குவைட், கத்தார் இங்கே இருக்கிற அமெரிக்கன் வேசஸ்லாம் போட்டு அட்டாக் பண்ணான். ஸோ அதனால் பிரெண்ட் க்ரூடோட விலை ஒரு 3.5% 4% ஏறி கிட்டத்தட்ட 79 கிட்ட போய் தோட்டதுனால இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோட ஆரம்பிச்சது. ருப்பி டாலரும் பார்த்திங்கன்னா ஒரு 28 பாயிண்ட்ஸ் வீக்கெண்ட் ஆகி 95 63 62 போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி எஃப்ஐஎஸும் ஆரம்பத்துலேருந்து விற்க ஆரம்பித்தாங்க. மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு இந்த நெகட்டிவ் செய்தியோட. அப்புறம் டியூரிங் தி டே ரிகவர் இருக்கிற எண்டில் இது மாதிரி ஃப்ளாட் ஆச்சு. இது என்னத்தினால ஆச்சு? அண்ட் எஃப்ஐயோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் எழுதியிருந்தாங்க இல்லையா, எஃப்ஐ வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்தையும் பார்த்துருப்பீங்க. எஃப்ஐ திரும்ப வாங்க வந்துட்டாங்க, டெய்லி வாங்குறாங்கன்னு. இன்றைக்கி அதுக்கே நீங்களாம் இந்த மாதிரி பேசுகிறீங்களா, வாய மூடுங்கன்னு சொல்கிறதுக்கு 3000 கோடி விற்றுட்டாங்க இன்றைக்கி. ஸோ அது ஒன்று. டிஆர்எஸ் என்னென்னா இந்த நிலைமையில் வெறும் ஏர்னிங் சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருது. யூஸ்வலாக அவங்க எஃப்ஐ அதிகமாக விற்றா இவங்களும் அதிகமாக போய் வாங்குவாங்க. இன்றைக்கி பண்ணல, 2000 கோடி தான் வாங்கினாங்க. ஏன்? ஏன்னா ஏர்னிங் சீசன் இப்போ தான் ஆரம்பிக்கிறது. எந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குது, செக்டர் அவுட்லுக் நல்லா இருக்குது தெரிஞ்சுட்டு அதுக்கு போடுறதுக்கு காசு வேணும். ஏன் இன்றைக்கி உட்காந்து எல்லாத்தையும் போட மாட்டாங்க. ஸோ அவங்க 2000 கோடி தான் வாங்கினாங்க. அப்படியே மார்க்கெட் இப்படி ஃப்ளாட் ஆகிட்டாச்சுன்னா இது நிடியா, நம்ம ஃபேவரட் நிடி காரணமா? நிடிக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் நான் சொன்னேன், அந்த செக்மெண்ட் ஒரு 13 பேசிஸ் பாயிண்ட் தான் பெட்டர் தேன் லார்ஜ் கேப், மிட் கேப்லாம் பண்ணிட்டு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருந்தது. 1500 அப்போ 1400 டவுனு. வால்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஏறித்து, 8% ஏறி ஒரு 13.5 வால்டிலிட்டி ஏறிட்டு. ஸோ நிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எதிர்வே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே ஃப்ளாட்டில் இறங்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, இன்றைக்கி கேப் டவுனுக்கு காரணம் சொன்னேன். ரெண்டாவது என்ன விஷயம்னா, எந்த செக்டர்லாம் நல்லா பண்ணுற செக்டருக்கு அப்புறம் வரேன். நல்லா பண்ணலைன்னா இன்றைக்கி எஃப்எம்சிஜி நல்லா பண்ணல, டிஃபென்ஸில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங். எஃப்எம்சிஜி நல்லா பண்ணல அப்படின்னு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு டேட்டா ரிலீஸ் ஆச்சு. ஒன்று இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் எந்த இறங்குறது மாதிரி இருந்தது, திரும்ப ஏற ஆரம்பிக்கிறது இல்லையா. ஏன்னா 76 79 வந்துடுது ஆயில் ப்ரைஸு. பட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி டேட்டா ரிலீஸ் ஆச்சு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஜூன் மாதத்தில் மே மாதத்தோடு அதிகமாக வந்திருக்கு. சிபிஐ பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் 4.38%, மேலே 3.93%. ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு. என்னத்தினால ஏறிட்டுன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷனால். ஃபுட் இன்ஃப்ளேஷன் 5.32%க்கு ஏறிடுது. லாஸ்ட் மந்த் 4.78 தான் இருந்தது. ரெண்டாவது ரூரல் ஏரியா இன்ஃப்ளேஷனும் ஏறி இருக்குது கம்பேர்ட் டு அர்பன் ஏரியா இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தானா ஒருவேளை இந்த மான்சூனோட எஃபெக்ட், ஜூனில் சோயிங் சரியா இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அதோட எஃபெக்டா இல்லை இந்த ஃபுட்டுனால என்னென்னா இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறி, எல்பிஜி விலையெல்லாம் ஏறினால எல்லா ரெஸ்டாரண்ட்டும் எல்லோரும் விலை ஏற்றுறாங்க இல்லையா, அதோட எஃபெக்ட் இப்படி தானே தெரியும். ஏன்னா ஃபுட்னா வெறும் பொட்டேட்டோ, ஆனியன், டொமேட்டோ இல்லை. ஃபுட்னா ஃபுட் ரிலேட்டட் சர்வீசஸ், ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் கூட சேர்த்து தான் ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஸோ அந்த ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் ஆஃப் த ஆயில் எஃபெக்ட்டும் இன்ஃப்ளேஷனில் தெரிகிறாப்புல இருக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த செய்தி ஆர்பிஐயோட பாலிசி, வெறும் பாலிசிக்காக ஒரு நல்ல செய்தி இல்லை. ஏன்னா ஆயிலும் ஏறுறது, ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏறுறதுனா ஆர்பிஐயோட ஹேண்ட்ஸ் கொஞ்சம் டைட்டன் ஆகும். ஸோ அந்த ஒரு செய்தினால தான் இன்றைக்கி எஃப்எம்சிஜி கொஞ்சம் அடி வாங்கிது, 1% டவுனு. ரைட்டா? அண்ட் டிஃபென்ஸும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நான் பார்த்தேன். அண்ட் ரியல் எஸ்டேட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு. பட் நல்லா பண்ண செக்டர் பார்த்திங்கன்னா ஐடி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐடிட்டு வரேன்னா அதான் பெஸ்ட் டாப்பு. பட் ஐடி இல்லாமல் இன்றைக்கி கன்சியூமர் டூரபிள் கொஞ்சம் ஒரு 1% ஏறித்து. அண்ட் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. மற்றபடி பேங்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்தது, 0.1 0.2 அந்த மாதிரி தான். ஸோ ஐடிக்கு வருவோம். ஸோ ஐடி தான் மெயின் இன்றைக்கி காரணம் பெயில் அவுட் பண்ணது மார்க்கெட்னா. ஏன்னா ஆரம்பம் நெகட்டிவ் ஆகி எண்டிங் மார்க்கெட் ஃப்ளாட் ஆனாலே டியூரிங் த டே மார்க்கெட்டில் பையிங் ஆரம்பிச்சதுன்னா இந்த ஐடியோட ரிசல்ட்ஸ் அண்ட் நியூஸ். என்ன ரிசல்ட், என்ன நியூஸ். ஸோ டியூரிங் த மார்க்கெட் ஹவர்ஸ் இன்றைக்கி எல்டிஎம் என்ட்ரி ரிசல்ட் பண்ணாங்க. சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது, பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்தது. ஏஐ பற்றியும் நிறைய பேசினாங்க, மார்க்கெட்டுக்கு அதான் தேவை. ஸோ எல்டிஎம் என்ட்ரியோட இது. பட் க்ளோசிங் ஜஸ்ட் ஆஃப்டர் க்ளோசிங் ஹெச்சிஎல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ரிசல்ட். அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்காது. பட் நிறைய பேருக்கு
அன்அஃபிஷியலாக அது தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த ஹெச்சிஎல் ஸ்டாக்கும் நல்லா ஓடிட்டு. ஸோ ஹெச்சிஎல் என்னென்னா நல்ல ஒரு ரெவன்யூ கைடன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கான். இயர் ஆன் இயர் ஒன்று ஆப்ரேட்டிங் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏஐ ரிலேட்டட் பிஸ்னஸும் 60% per annumல ஏறி இருக்குது. ஸோ நல்ல செய்தி. இது ஒரு நியூஸ். ரெண்டாவது நியூஸ் என்ன, இந்த பெரிய கம்பெனி இருக்கேன் டிசிஎஸ், வெள்ளிக்கிழமை அதுதான் ஒரு மாதிரி இன்லைன் ரிசல்ட் கொடுத்தா மார்க்கெட்டு ஓரளவுக்கு அன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் ஏறித்து காப்பாற்றி. பட் அந்த ஸ்டாக் அந்த அன்றைக்கி அவ்வளோ ஏறல. பார்த்தீங்களா ஃப்ரைடே இன்றைக்கி இந்த ஸ்டாக் பறந்தது. ஆனால் ஐ திங்க் 5% ஒன்று ஏறித்து. என்னதுனாலனா இன்றைக்கி போஸ்ட் அர்னிங்ஸு 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க 2 தகவல். என்ன தகவல்? ஃபஸ்ட்டு ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ஆர்கனைசேஷன் வைஸ் இந்த பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. எந்த கம்பெனி எந்த குரூப்பு யார் டேக்கிள் பண்ணுவாங்க, ஏன் ஏஐ ரிலேட்டட் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக டேக்கிள் பண்ணுறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு அது ஹல்வா மாதிரி. ஏன்னா இந்த ஏஐ சரியாக பண்ணல, இவங்க ஏஐனால தாக்குதல் வருது அப்படின்னு தானே பயத்தில் ஐடி விழுந்தது. இப்போ இவங்களே ஏஐ பற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசி அவ்வளோ டைம் கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட்டுக்கு அது தான் வேணும், கேட்கறதுக்கு அதுதான் வேணும். ஸோ கம்பெனியே தன்னை மாற்றிக்கிற அளவுக்கு பண்ணுறதுன்னா அது ஒரு நல்ல செய்தி. பட் அதோட நல்ல செய்தி என்னென்னா ஒரு பெரிய நியூ டீல் அனௌன்ஸ் பண்ணாங்க. $multi-million டீல், மல்டி இயர் டீல். கம்ப்ளீட்டாக ஏஐயை யூஸ் பண்ணி அந்த ஏஐ கன்சல்ட்டிங் நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் இல்லையா, ஏஐ கன்சல்ட்டிங்கில் போனால் தான் இவங்களுக்கு காப்பாற்றிக்க முடியும்னு. இந்த ஏஐ கன்சல்ட்டிங்கில் ஏபிபி யார், ஆசியா பிரவுன் போவரின்னு ஒரு யூரோப்பியன் எம்என்சி, அதோட ஆப்ரேஷன்ஸை கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த செய்தி உடனே அந்த ஐடியில் ஒரு ரோஜா மலை அது அப்படியே முள்ளும் மலரும் அப்படியே மலர அமுச்சு கொடுத்து. ஸோ எல்லா ஐடி ஸ்டாக்கும் நான் கவன்னு ஏறி அதுதான் மார்க்கெட்டை ஒரு ஃப்ளாட்டாவது எண்டு பண்ண அலோவ் பண்ணிட்டு. எப்படின்னா ஒரு சின்ன பேக் ஆஃப் த என்வலப் நான் ஒரு கால்குலேட் பண்ணேன். சப்போஸ் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டாக இருந்தது, ஏறியும் இல்லை இறங்கவும் இல்லை, ரைட்டா? ஸோ ஒரு கேப் கர்வ்லையும் ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு குயிக்காக ஒரு கால்குலேஷன் பண்ணேன். என்ன சொல்கிறேன், நிஃப்டி இன்றைக்கி 0.01% ஃப்ளாட் இல்லையா. இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டாக இருந்து ஏறலைன்னு வச்சுங்க, இன்றைக்கி நிஃப்டி 0.5% டவுனாக இருந்திருக்கும். மிட் கேப் இண்டெக்ஸில் ஃப்ளாட்டாக இருந்த மிட் கேப் இண்டெக்ஸ் 27 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுன் நெகட்டிவாக இருந்திருக்கும். ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் 0.03% ஏறின இண்டெக்ஸு இன்றைக்கி 18 பேசிஸ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருந்திருக்கும். மைக்ரோ கேப் 13 பேசிஸ் ஏறினது, இன்றைக்கி மைக்ரோ கேப் ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். ஸோ கிளியராக சென்டிமெண்டலாகவும் சரி, ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சரி, இன்றைக்கி ஐடி தான் மார்க்கெட்டை காப்பாற்றிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஐடி இது மாதிரி ஒரு காப்பாற்றினா எஃப்ஐஐஸ் நார்மலாக ஐடி வாங்குவாங்களே, இந்த மாதிரி நல்ல செய்தி வந்தால். ஸோ என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா, இதுக்கு ப்ரூஃப் கிடையாது, நான் சொல்கிறதுக்கு எதுவும் ப்ரூஃப் இல்லை, வெறும் கெஸ் ஒர்க் தான். என்னென்னா ஆரம்பத்தில் அவங்க கிட்டத்தட்ட 4000-5000 கோடி வச்சுருப்பாங்க. பட் டியூரிங் டே இந்த ரீசெண்ட் ரிசல்ட்லாம் இந்த மூடு பார்த்து ஒரு வேல்யூ பையிங் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோன்னே அடுத்து ஒரு 1500-2000 கோடி வாங்கி ஃபைனலாக நெட்டாக ஒரு 3000 crores நெகட்டிவில் எண்ட் ஆயிருக்குன்னு என்னோட ஃபீலிங். ஓகேயா? எதுக்கு இதை சொல்ல வேணும்னா, இந்த செய்தி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா மார்க்கெட் க்ளோசிங்கில் ஒரு ஹையில் இருந்தால் நாளைய மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன்னா மார்க்கெட் ஏறிட்டு இறங்கினா நாளைக்கு மூடே பேடாக இருந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இது இறங்கிட்டு ஏறுறதுனால நாளைக்கு இந்த எக்ஸிட்டில் ஒரு பாசிட்டிவாக வந்ததுனால நாளைக்கு ஒரு நல்ல செய்தியோட மார்க்கெட் இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் ரிசல்ட் வர வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஆரம்பிக்கலான்னு ஒரு எதிர்பார்வை வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கி விடைபெறுகிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.